விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை 15 லட்சம் பேர் கண்டுகளித்தனர். இந்திய விமானப்படை தலைமை தளபதி AP சிங் நிகழ்ச்சி. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண மெரினாவில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். நிகழ்ச்சி நிறைவடைந்து ஒரே நேரத்தில் திரும்பியதால் போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்த சென்னை. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் அலைமோதும் மக்கள் கூட்டம். 4 மணி நேரத்திற்கு மேலாகியும் தீராத போக்குவரத்து நெரிசல். குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் இன்றி தவிப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில் 3.5 நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கம். விமான சாகச நிகழ்வுகளை காண வந்த மக்கள் ஒரே நேரத்தில் வீடு திரும்புவதால் மெட்ரோ ரயில் நிர்வாகம் நடவடிக்கை. மூச்சடைக்கக்கூடிய வான்வெளி காட்சிகளும் விமானங்கள் துல்லியமாக பறந்ததும் வியப்பில் ஆழ்த்தியது. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை மறக்க முடியாததாக மாற்றியமைத்த ஏற்பாட்டாளர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக நிறுவன மேலாளர்களுடன் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா பேச்சுவார்த்தை. சாம்சங் நிர்வாகத்தினரும் தொழிலாளர்களும் இணைந்து நல்ல முடிவை எடுப்பார்கள் என அமைச்சர் நம்பிக்கை. போபால் அருகே தொழிற்சாலையிலிருந்து 1814 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தகவல். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை 3 கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எக்ஸ் பக்கத்தில் பட்டியலிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ். சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்காவை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். கத்தீட்ரல் சாலையில் பல்வேறு வசதிகளுடன் 25 கோடி ரூபாய் செலவில் நவீன பூங்கா அமைக்கும் பணிகள் முடிந்தது. நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய அரசு மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. கேள்வி கேட்ட பொதுமக்களை MLA முன்னிலையில் அடிக்க பாய்ந்த திமுகவினர். சோழிங்கநல்லூர் அருகே மழைநீர் வடிகால் திட்ட பணிகள் தொடக்க விழாவில் பரபரப்பு. நாகை அருகே கொடியேற்றும் விவகாரத்தில் தகராறு. CBM தமிழக வெற்றிக் கழகம் இடையே வெடித்த மோதலில் 3 காயம். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வெளியானதால் காங்கிரஸ் உற்சாகம். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை. பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதி அளித்ததால் 2016இல் திமுக தோற்றது. தொழிலாளர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்ததாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம். ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதனால கூட மைனஸ் ஆனிச்சுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது. திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவரெல்லாம் அதனால கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. தீபாவளிக்கு முன்பே ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தலா 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என பேட்டி. கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். கனடாவில் ஹோட்டல் ஒன்றில் வேலைக்காக வரிசையில் காத்திருந்த இந்திய மாணவர்கள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி நெட்டிசன்கள் பல வகையான கருத்துக்களை பதிவு.